இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். சங்கீத புஸ்தகத்திலே 51 சங்கீதம் 1 வசனத்திலே, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை என்பது தகுதியில்லாத நம்மீது தேவன் காண்பிக்கக்கூடிய ஒரு கிருபை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நிலைமையில் இருந்த நம்மளை ரட்சிக்கிறாரே, அதுதான் தேவனுடைய கிருபை. ஒன்றுக்கும் தகுதியில்லாத நம் மீது தேவன் அன்பு வைத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரே, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய கிருபை. சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரே இல்லையா? அந்த கிருபை, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுப்பதற்காக செய்த தியாகம், அது அவருடைய கிருபையாக இருக்கிறது. இன்று வரைக்கும் நம் உயிரோடே கூட இருப்பது அவருடைய கிருபை. அதே போல தானே இரக்கம் என்பதும் கூட, பாவத்திற்கு தண்டனை கொடுக்காமல் நம்மளை கொன்று போடாமல் ஆண்டவர் விட்டு இருக்கிறாரே, அதுதான் இரக்கம். ஆகவே தேவன் நாம் செய்த பாவத்திற்கு நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ணாமல் நம்மளை இறக்கப்பட்டு விட்டு இருக்கிறார். ஆகவே அந்த பாவத்திற்கு தண்டனை கிடைக்காமல் இருப்பது தேவனுடைய இரக்கம். பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. இவைகளை பெற்று இருக்கிற நாம் பாவத்திற்கும் இந்த உலகத்தினுடைய அழிவுக்கும் நம்மளை மீட்டெடுக்க வேண்டியது, நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. ஆகவே தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய இரக்கத்தையும் என்றென்று நாம் உணர்ந்து இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும் பாவத்துக்கும் விலகி பரிசுத்த தன்மையை காத்து கொண்டு இருந்தால் தேவன் கிருபை மேல் கிருபை தரக்கூடியவராக இருக்கிறார். துணிகரமாக பாவங்களை செய்தால் தேவன் எப்பொழுதும் இரக்கப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார். அவர் கோபப்படக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்காமல் இருப்போம். தேவன் இரக்கத்தோடு நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அதை உணர்ந்து அந்த இரக்கத்தை பெறுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளாக வந்து விடுங்கள், ரட்சிப்புக்குள்ளாக வந்து விடுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதால் தேவன் உங்களுக்கு இரக்கமுடையவராக இருப்பார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை காப்பாற்றி வழிநடத்துவார்.